ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஒயிட் ஜோக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் பில்டு பண்ண போகிறோம். இந்த அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது. அதுக்கு நம்மளுக்கு முதல் கிரேவல் தேவை. அதுக்கு தேவையான இடத்த போய் மைண்ட் பண்ணுற இடத்தாண்ட வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல தான் மைண்ட் பண்ண போகிறோம். ஃபோன் பயங்கரமாக லேக் அடிக்குது. ஓகே, இந்த இடத்த மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஏன் வெளில நின்று மைண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நின்று மைண்ட் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக பாருங்களேன், எவ்வளோ ஸ்லோவாக உடைக்குதுன்ட்டு. ஷவல் வச்சு உடைக்கிறேன் நான். வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஒரு 40 கிரேவல் தேவை. அதை மைண்ட் பண்ணி வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இது எல்லாத்தையும் ஃப்ளிண்ட்டாக மாற்றணும். கொஞ்சம் போட்டு திரும்ப உடைக்கணும் கைஸ். அது எல்லாத்தையும் உடைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, நான் இதையும் கட் பண்ண போகிறேன். ஏன் நான் இன்றைக்கி எல்லா வீடியோவும் நிறைய கட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபோன் ஸ்டோரி பதில். சரி, கட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், நம்ம ஒரு 40 ஃப்ளிண்ட்டை எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் போய் உள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு நாள் நைட்டாகவும் போகுது நம்மளுக்கு. ஓகே, எல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஷவல் கொஞ்சம் தேவைப்படுது. ஷவல் ஒரு 3ஆவது தேவைப்படுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போய் நம்ம கொஞ்சம் டர்ட்டு மைண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு ஆக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு மரம் ஒரு 20 உடச்சிட்டு வரும். ஏன்னா இது நம்ம தனியாக ஃப்ளெக்சிங் டேபிளுக்காக நம்ம தனியாக ரெடி பண்ண போகிறது. ஸோ போய் உடச்சிட்டு மட்டும் வந்துடலாம். ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் பத்தலை. இது ஒரு 47 நிமிஷம் வீடியோ. நான் சுருக்கி 20 நிமிஷத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மரம் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். நடுவில் கட் ஆகிருக்குன்னு யாரும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? எதுவும் பண்ணல நான். ஓகே கைஸ், இப்போ வந்தாச்சு. இப்போ என்ன 20 குண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம போய் மற்ற வேலையை பார்க்கணும். அதான் மற்ற வேலைலாம் என்ன, எதுவும் இல்லை, போய் கொஞ்சம் டர்ட்டு மட்டும் மைண்ட் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம டர்ட்டு மைண்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்தாண்ட பார்த்துட்டு நான் அவங்க வந்து பார்க்குறேன். ஒரு 5 ஸ்டாக்காவது நம்ம டர்ட்டு மைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே கைஸ், அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம அந்த இடத்த வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம டர்ட்டு மைண்ட் பண்ண போகிறோம். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு. இது அப்படியே ஃப்ளாட்டாக நாக்கிற மாதிரி ஆகிடும்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இப்படியே கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நான் அடுத்த இடத்துக்கு வரேன். கட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல மறக்காமல் எல்லாரும் சொல்கிறேங்க. ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட மெயின் கோல் இல்லை, முக்கியமான வேலை. இது என்ன, இடத்த நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரல, அதில் நிறைய சின்ன விஷயத்த கூட கட் பண்ணுவேன். ஏன்னா ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜாக பத்தலை. இந்த வீடியோ வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் பாதியிலே முடிச்சிருப்பேன். பாதி அன்ஃபார்ம் கட்டிட்டு நான் பாதியிலே முடிச்சிட்டேன். கிராஷ் ஆகிடுச்சு வீடியோவே. எப்படியாலும் நான் பாதி தான் கட்டியிருந்தேன், வீடியோ கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் நான் ஆஃப்லைனில் இது பில்டு பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஒரு ஆஃப்லைனில் மீதி பில்டு பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். ஓகே, நம்ம எல்லா பொருளையும் எடுத்து ஃப்ரீ அப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகும். அது பேர் என்ன, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ். அயன் ஃபார்மு, சுகர் கேன் ஃபார்மு, நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் தான் போக போகிறோம் கைஸ். நம்மளுக்கு என்ன எங்கள் பக்கத்தில் எந்த கேவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. கிடைக்குதுன்னா நம்ம போய் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து நம்ம வில்லேஜில் இருக்க எல்லா பெட்டையும் எடுக்க போகிறோம். நம்ம கிட்ட பெட்டெலாம் செய்கிறதுக்குலாம் நம்மளுக்கு அவ்வளோலாம் இதுவும் இல்லை. நம்ம ஷீப் ஃபார்ம்லேயே அவ்வளோ ஆளுங்க இல்லை. ஓகே கேஸ், நான் கட் பண்ணிட்டேன் இதை. ஓகே, நான் எல்லா பெட்டும் எடுத்தாச்சு வில்லேஜில். இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டு தேவைப்படுது. அது நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம போய் நம்ம ஷீப் ஃபார்ம்லேருந்து எடுக்கிறது தான், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஓகே, நம்ம இப்போ ஷீப் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் பெட்டை. அதாவது உள்ளே எடுத்து வந்து அதை நம்ம பெட்டை கிராஃப்ட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் யாரோ இருக்காங்க. ஓகே கைஸ், நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு. பிரிச்சும் வச்சுட்டேன். இப்போ நம்ம பெட்டை இருக்க வுட்டை வச்சு இந்த பெட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். நம்மளுக்கு செஸ்ட்டில் வர இடம் பற்ற மாட்டேங்குது. நம்ம இன்னொரு செஸ்ட்டு வேறு கிராஃப்ட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப லேக் ஆகுது. கொஞ்சம் கேமை ரீலோட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப லேக் ஆகுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ் பண்ணுற பட்டனை எழுதி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன்ப்பா. இப்படி ஆகுது. ஓகே, நான் போய் கொஞ்சம் வுட்டு மட்டும் மைண்ட் பண்ண தரோம். உடனே வந்துடலாம்.
நைட்டு தான் போதும் பரவாயில்ல, பட்டுன்னு வந்துட முடியும். நம்ம போய் கொஞ்சோண்டு விட்டு தான் மைண்ட் பண்ண போகிறோம். நான் இந்த இது கட் பண்ணல, எல்லாத்தையும் கட் பண்ண என்னத்துக்கு நான் வீடியோ போடணும், அதுதான். ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் டைம் இன்னும் அதிகமாகுது. 47 நிமிஷம் வீடியோவை சுருக்கி 20 நிமிஷம் வீடியோவை போட்டுக்கிறேன். நான் என்ன இது தெரியுமா, இதில் ஒன்றுத்தையும் என்னால் உருப்படியாக காட்ட முடியலை. நான் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணோம். ஃபன்னி கேமர் கூட விளாட்றதுக்காக நான் இதெல்லாம் வச்சுருந்தேன். அது என்ன ஃப்ரீ ஃபயர்லாம் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் டெலிட் பண்ண வேண்டியதாக போச்சு. சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப வெறியாகுது. எனக்கு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த மாதிரி மரத்தை பார்க்கும்போதில் வெறியாகுது, கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு இருக்க மரத்தை ஏறி உடைக்கிறதுல சூழ்நிலை உடைக்கிறதுக்கு ரொம்ப வெறியாகுது. இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், தேவையான குட்டு உடச்சாச்சு. நைட் ஆக போதில், ஆமாம் இன்னும் கொஞ்சத்தில் ஆகிடும். நம்ம ஓடி போய் தூங்கணும். என்ன இது இப்படி லேக் ஆகுது? ஓகே, வந்தாச்சு. கீழே போகும், வெயிட் பண்ணுங்க. பேசாமல் போய் தூங்கிட்டு வந்துடலாமா? பரவாயில்ல, பண்ணிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இது கட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே கேஸ், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே கேஸ், நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை. இது டபுள் டப் பண்ணால் போக மாட்டேங்குதுங்க. இப்போது ஜஸ்ட்டில் இடமும் காலி ஆயிடுச்சா, போகணும். நம்ம கிட்ட வேறு எந்த இதுவுமே இல்லை. போய் நான் இதெல்லாம் எடுத்துன்னு வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் டர்ட்டு மட்டும் எடுத்துன்னு போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, டர்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? டர்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம போய் இலையை தான் மைண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இலை, இந்த ஆட்டு தோலை உரிக்கிற அந்த இது இருக்குல்ல பிளேட் மாதிரி, அதை வச்சு இலையை உடச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக உடைக்கும். இலையை நம்மளால் இது பண்ண முடியும், ரிசோர்ஸை நம்மளால் எடுக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், போய் காட்டுறேன். அதுவும் ரொம்ப சீக்கிரமாக மைண்ட் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட எடுத்துருக்காது. 2 ஸ்டாக் எடுத்தேன், 1 நிமிஷம் கூட எடுக்கலை டைமு. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு வேலை. ஓகே, வந்தாச்சு. இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணி தான் மீதி கொஞ்சோண்டு இருக்குது, இதெல்லாம் அப்படியே எடுத்துருவோம். எனக்கு தெரியும் சர்வைவல் சீரிஸ் முடியறதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்க மரம் முடிஞ்சிடும் போல். ஓகே கேஸ், நான் கட் பண்ணிட்டேன். 2 ஸ்டாக் எடுத்தாச்சு. நம்ம நடுவில் வுட்டு வருது, அது நிறைய தொல்லை வந்துச்சு. ஓகே, நம்ம 2 ஸ்டாக் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இது பேர் என்ன, ஃபார்ம் கட்டுறதுக்கான இடத்தாண்ட போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி போய் ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் இது பண்ணோம் கைஸ். ஒரு சாருங்க வச்சுருக்கீங்க ப்ரூவிங் ஸ்டாண்டு பதில் இது எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போய் ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் செஞ்சு வச்சுட்டு நம்மளோட பொருளை எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே போட்டுருந்தோம் கைஸ். இடமே இல்லை, சார் ஒரே தொல்லையாக இருக்குது கைஸ். சீக்கிரம், ஏன் இது இவ்வளோ விருப்பாகுது எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே. ஒரே ஒரு ப்ரூவிங் ஸ்டாண்டு அது வச்சு செஸ்ட்டு, அதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் ஃப்ளிண்ட்டில் வந்து இதுவாக மாற்றிக்கலாம். இப்போ என்ன ஃப்ளிண்ட் எல்லாத்தையும் வச்சு ஃப்ளட்சிங் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளட்சிங் டேபிள் என்னடா பேர் அது? சே, என்னடா இது நம்ம கை இப்படி பண்ணுது. ஓகே, பண்ணி முடிக்க போகிறோம் கைஸ். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போய் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கான இடத்துக்கு போக போகிறோம். வீடியோ பேசாலும் டேஸ்னு எல்லோரும் மன்னிச்சிருங்க, யாரும் கேட்காதீங்க. ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு செஸ்டிங் வச்சிடலாம். ஓகே, வைப்போமா? என்ன இது அதுக்காக இவ்வளோ பெரிய செஸ்ட் ரெடி பண்ணேன். ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சுது. போயிருங்க. டார்ச் ஓகே எடுத்தாச்சு. ஏன்னா அந்த இடத்துல போய் வைக்கணும், இல்லைனா அவனுக்கு சாம்பி கீம்பி வந்து கொண்டு வச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணுறது. நான் இடத்தாண்ட போய்ட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, இடத்தாண்ட வந்தாச்சு. இந்த இடம் தான் லைட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம மைண்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நான் இந்த இடத்துல வீடியோ கட் பண்ணிடலாம் தான் நினச்சேன், ஆனால் அந்த நேரத்தில் ஒன்று நடந்துச்சு. என்னது நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள்லாம். ஏன்னா எடுக்கிறது நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுவும் கட் பண்ண போன நேரத்தில் இதாச்சு. இதுதான் நம்ம கேமுக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. யாருன்னா BReady6510. எனக்கு அவரோட உண்மையான பேர்லாம் தெரியாது. ஓகே கைஸ்,
இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது என்னதுன்னா அது பேர் என்ன, கோஆர்டினேட் கேட்குறாரு. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் வரேன்னு மெசேஜ் பண்ணிடலாம். இது ஃபோன் இப்படி பண்ணுது. ப்ரோ நான் வரேன். ஓகே போ. இது கீபோர்டு மாதிரி இதை போ. போங்க. நம்ம அங்கே போயிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே, அவர் ஓகேன்ட்டார் நம்மளுக்கு வரத்துக்கு. சரி நம்மளும் போவோம். அவரும் வருவார் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏன் இப்படி சுற்றின்னு போனேன்னு தெரியல. நேராக நீந்தினே போயிடலாம். ஆனால் எனக்கு சரியான ஆர்வம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு செம்ம ஆர்வம். இதே மாதிரி யாருக்காவது வரணும் மறக்காமல் உங்கள் டேகு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ், கேமர் டேகு. ஓகே, நான் எல்லாருமே சேர்த்துக்கிறேன். இவருக்கு நம்ம ஒரு பெட்டு வச்சோம், ஆனால் அவர் போயிட்டார். நடுவில் ஒரு சின்ன பிரச்சனைனால ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து வரும்போது காட்டுறேன். ப்ரோ வாங்க ப்ரோ, போனோம் ப்ரோ, ஃபாலோ மீ. ஓகே, ஃபாலோ மீ வர சொல்லியாச்சா? இப்போ பாருங்கள், நம்ம வேகத்தை மட்டும் பாருங்களேன். அங்கே எல்லோரையும் கூட்டம் வீட்டுக்கு போய் சொல்ல போகிறேன். எல்லோரையும் இன்னும் தப்பாக நல்லா கேட்காதீங்க. ஓகே வந்தாச்சு. என்ன இவர் நம்மளுக்கு முன்னாடி போகிறாரு வீட்டை போய். ப்ரோ நில்லு ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் ப்ரோ. வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ஒரு நாள் நீ பார்த்துருக்கியா? நம்ம வீடியோ வர பார்ட்டில் ஒரு பார்த்துருந்தானா கண்டிப்பாக நம்ம வீடு எங்கே இருக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்கோம். வர்றாரு, அவர் பாஷன் ஜாலியாக சுற்றுறாரு கைஸ். யார் ரொம்பக்கும் போல், யார் தும்பக்கும் போல். ப்ரோ நைட்டாக போகுது ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ. நம்ம ஓடி போய் தூங்கிச்சு நீ எங்கே வேணால் விளாடு ப்ரோ. எதுவும் கேட்கல. முக்கியமாக டைமண்ட் மட்டும் எடுக்காமல் இருக்கணும் கைஸ். மட்டும் எடுக்கிற அந்த 3 டைமண்ட் போச்சுன்னா அவ்வளோதான். ஏப்பா குழி இது ஊந்துருவாரா? இல்லை கைஸ், ஒரு பிளாக்கில் தப்பிச்சிட்டாரு. நம்ம வேர்ல்டை பற்றி ஒரு தெரியாது. இந்த குழிலேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு பார்க்கலான்னு நினச்சேன். பார்த்தா அடியே படப்போ ஜாலியாக போயிட்டார். அடியே பல்ல வருது. நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம், நல்லா அடி வாங்கிட்டு உக்காந்துருப்போம். நான் ஃபுல்லாகவே நார்மல் போட்டிருக்கேன். அவருக்கு தரலன்னு சொல்லி அவர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வேர்ல்டோட ஸ்டார்டிங் நம்மளுக்கு வரும் 12 நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ வேலை முடிச்சிட்டோம். என்ன பண்ணுறது, அவ்வளோ தீவிரமாக ஆடுறேன் நம்ம கேமை. இல்லை இது வரமாட்டேன்னு சொல்லி இப்படி பறக்கிற ஒரு கேமுக்குள்ளே. ஐயோ நெட்வொர்க் எனக்கு லாக். ஓகே சரி ஆயிடுச்சு. ப்ரோக்கு நம்ம ஒரு பெட்டு போட்டுடலாம். ஓகே ப்ரோ, இதில் பார்த்துக்கோங்க. வாங்கோ, ஒருத்தர் தூங்கினாலும் நைட்டு ஸ்கிப் ஆகிடும். எதுனாலும் பரவாயில்ல, நம்மளும் இவ்வளோ வேலை செஞ்சிருவோம், நம்மளும் தூங்கிடுவோம். ஓகே நைட்டு ஸ்கிப் ஆயிடுச்சு. நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தூங்கினாலும் நைட்டு ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிடும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ அயன் ஃபார்ம் பில்டு பண்ண போகிறோன்னு மட்டும் அவருக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டாரு என்ன? வெயிட் பண்ணுங்க, அது ஒழுங்காக போட மாட்டேறேன். எல்லாத்தையும் ஃபார்ம் பில்டு பண்ண போகிறோம். ஓகே ஓகே இப்போ அவர் ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்ம அவருக்கு டைமண்ட் மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் கைஸ். நம்ம கிட்ட சுத்தப்போ டைமண்ட் கூட இல்லை. டைமண்ட் மட்டும் எடுக்காத ப்ரோ, எடுக்காத ப்ரோ ப்ளீஸ், எடுக்காத ப்ளீஸ். ஓகே 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 டைமண்ட் பவர்களை நான் கொலை செய்வேன். கைஸ் அவன் சொன்னதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் லைட்டாக அப்படி தான், அவனை கண்டுக்காதீங்க. ஓகே லைட்டாக கொலைகாரன் அப்படி தான் இருப்பான். அவர்கிட்ட நம்ம வீட்டை சுற்றி பார்க்க சொல்லிட்டு வந்துடலாம். அவர் நம்ம வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கட்டும். நீ வீட்டை என்ன இது நெவர், இதுதான் இந்த கூகுள்கிட்ட ஆட்டோமேட்டிக் டைப்பிங்கே இருக்கக்கூடாது. நீ வீட்டை சுற்றி சுற்றி பாரு ப்ரோ. நான் திரும்ப என் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது நானே தப்பாக போட்டுக்கிறேன் டைப்பிங்கு. ஓகே வாய்ஸ் கொடுக்கும்போது தான் நானே பார்த்தேன் என்ன இது பண்ணுறாரு. ஓகே ஸ்மூத் ஸ்டோன் நம்ம இதுக்காக பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தோம். ஓ ஃபுட் ரெடி பண்ணுறாரு. ஓகே நான் போயிட்டு வருவோம், அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஓகே நம்ம அந்த இடத்த போயிட்டு இப்போ என்ன
நம்ம இடத்துக்கு வால்லாம் போட வேண்டியது இருக்குது. அந்த இதுவாண்ட போனோம் நம்ம இப்போது. ஓகே ப்ரோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் கால் வச்சப்போ எனக்கு 6 ஹார்ட்டு போயிருக்கும் அந்த மேக்மா பிளாக்கில். ஆனால் ஏன் எனக்கு இது ஸ்க்ரீன் ஒரு மாதிரி எதுவும் ஆகல. அதில் ஏன் அவ்வளோ தெரியுமா, செட்டிங்ஸ் இருக்கா 0 வச்சிட்டிங்கன்னா யார் உங்களை அடித்தாலும் ஸ்க்ரீனோட இதுவும் மாறாது, டிவிபிக்கு செட் ஆகும். ஓகே கேஸ், இல்லை முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு முக்கியமான வேலை வில்லேஜரை கூட்டின்னு வருது. அதை எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் சைடில் பார்த்துட்டுன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த அயன் ஃபோன் கார்டை நம்ம இது பண்ணிட்டேன். இப்போ இவனுங்கெல்லாம் போய் கொலிச்சுன்னு வரணும். சரியான தொல்லை பிடிச்சவனுங்க கைஸ், ஒழுங்காக கூட நிற்க மாட்டானுங்க. ஓகே, ஒருத்தவனும் கண்ணில் மாட்ட மாட்டுறானே. ஓகே ஓகே, ஒருத்தவனாவது மாட்டுங்கடா. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, நம்மளாம் இப்படியா பழகணும். ஓகே, மாட்டிக்கணும் ஒருத்தவன். போட்டு ஏறா வந்து ஏறா. ஓகே கைஸ், ஏற்றான் ஒருத்தவன். இங்கே ஒருத்தவங்க வரான், வாங்க. வந்து ஏறு. ஒருத்தவன் ஏறல. இல்லை அவன் 3 பேர் இருக்கிறீங்க, ஆனால் ஏற மட்டும் மாட்டுறீங்க. நான் போய் உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் ஒஸ்ட்டு வந்துட்டேன் அவனுங்களோடது. பிளாஸ்ட் ஃபர்னஸ் தான் நான் இன்னும் உடைக்கல. அங்கேருந்து உடச்சா தவிர நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன இது கட் ஆகிடுச்சு, என்ன சத்தம் கேட்குது. ஐயோ அடி வாங்குற அடி வாங்குற அடி வா. 2 பேரை கொலை பண்ணிட்டேன். ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது. இந்த குட்டி குசுமையெல்லாம் வந்து சொல்ல பண்ணுது என்ன. வாங்கடா போ. இந்த போட்டு என்ன இப்படி மாட்டுது. நான் பேசாமல் இப்படி போயிடலாமா, வரவே மாட்டேங்குது கேஸ். நான் இப்படி தான் எகிரி போன வர வழியில் வருதா ஒரு போட்டு. வந்துருச்சு, வாங்க. ஜம்ப் பண்ணி ஒன்றா போட்டு இது ஈஸியாக இருக்கும். போய் இவனை மட்டும் அப்படியே வலிச்சுன்னு போயிடலாம். ஏற்றான்னு நினைக்கிறேன். ஏற்றான். அங்கே அடுத்தது அங்கே போவோம். அங்கே எவனாவது இருக்கானே நாங்கள் இப்போ யாரும் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே யாரும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்கான். அவனை அப்படியே போவோம், பிடிச்சின்னு போயிடும். நம்ம அட்லீஸ்ட் 2 பேர் மட்டும் பிடிச்சின்னு போயிடலாம், போதும் நம்மளுக்கு. நோந்து போயிடுறா உள்ளெல்லாம். உனக்காக இவனை எத்தனை பேர் என்னால் உள்ளெல்லாம் சொல்ல முடியுதுடா. ஏற்றான் கைஸ். எகிரி போனால் மலை ஈஸியாக ஏறிடலாம் கைஸ். இது பாருங்கள், தானே வரும் போட்டு லாவண்ணா இந்த சைடு போயிடும். அப்புறம் எத்தனை போயிடும், போட்டும் போயிடும். போட்டுக்கு போய் 5 பிளாங்க்கு கேட்குறானுங்க கைஸ். 5 பிளாங்கோட சைஸ் கூட இவன் இருக்க மாட்டான். இவனுக்கு அவ்வளோ பெரிய உட்டு. நம்ம நினச்சா 2 பிளாங்க்கில் இதை ரெடி பண்ணிடலாம் போல். அவ்வளோ பெரிய உட்டு கேட்குறானுங்க. வந்தாச்சு கைஸ், முடிக்க போகிறோம். வந்தாச்சு. இவனுங்களை எடுத்துன்னு போய் உள்ளே மட்டும் தள்ளிட்டுனா என் வீடியோவை நான் எங்கேயாவது முடிச்சுப்பேன். ஏன்னா வீடியோ க்ராஷ் ஆகிடுச்சுல கைஸ், இதுக்கப்புறம் தான் க்ராஷ் ஆச்சு. ஓகே, அவனுங்க ஜாபை பிக்கப் பண்ணிட்டானுங்க. மேலே போ. என்ன இது, ஐயோ என்ன பிளாக் ஆகுது. ஐயோ இதில் போய் நிற்கிறேன். ஓகே, மேலே வாங்கடா. பிளாக் போட்டு ஏறுவோமா? வெயிட் பண்ணுங்க, பிளாக் போட்டு ஏறி பார்ப்போம். ஒரு நிமிஷம். 1 2 3 4 செட் ஆகலை. எதுக்கு பிளாக் போட்டு ஏறி உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் என் லைஃப் ஏன் நான் இது பண்ணணும். எதாவது நான் இப்போ இறங்கிட்டு தான் வரணும். ஓகே, கீழே வாங்கடா. பின்னாடி வாங்கடா. ஓகே, வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வரல. ஆண்டவரே, ஓமே நல்லே லூயா. ஏன் என்ன இப்படி கொடுத்துறாங்க இவனுங்க. சட். ஐயோ கயிறு கூட இருந்துச்சு கைஸ். இவங்களை வச்சுன்னு நான் படாத பாடு போடுறேன் கைஸ். யாராவது எனக்கு காப்பாற்றுங்க. அவங்க கட்டிட்டுனா மீதி எல்லாம் நான் வந்து ஆஃப்லைனில் கட்டிட்டு நான் உங்களுக்கு ஆடுறேன். இது ஃப்ரீ ஃபயர் மெசேஜில் இப்போ தான் வரும் நம்மளுக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது வராது. ஐயோ அவங்கிட்டே போகிற லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னு. ஓகே, ரேட்டை சாப்பிட்டு சுத்தமாக எகிற கூட முடியல, வேகமாக ஓட முடியல கைஸ், சாப்பாடு இல்லாதனால. ஓகே, எப்படியாவது இந்த இடம் இருக்கும் வலிச்சுன்னு மட்டும் போயிடலாம். வந்துடுடா, வா வந்துட்டாங்க. ஓகே கைஸ், ஓகே. இந்த இடத்துல போயிட்டு அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வீடியோவை இந்த இடத்தோட முடிச்சுக்கலான் இருக்கேன். மீதியெல்லாம் நான் ஆஃப்லைனில் பில்டு பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை கைஸ், பாய்.